தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ, ஒளி வளரும் தமிழ்வாணி, அடியனேற்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புமிக்க பாரதி அன்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்துகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 176வது நிகழ்வாக இந்த மாலையிலே நாம் இங்கே சந்திக்கிறோம். ஜூம் அரங்கிலே என்னோடு இணைந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், இதை நேரலையிலே யூடியூப் போன்ற தளத்திலே பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கும், பின்னே பதிவிலே பார்க்க இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆகிய அத்துணை பேர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோக சித்தி என்ற தலைப்பிலே இருக்கக்கூடிய பாடல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல்ல 3 பாடல்களை பார்த்தோம். அந்த 3 பாடல்கள் அதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால் வரம் கேட்டல். அது பாரதியே யோக சித்தி என்று எழுதியிருக்கக்கூடிய இந்த பாடலுக்கு துணை தலைப்பாக வரம் கேட்டல் என்று எழுதியிருக்கிறான். அது எப்படிப்பட்ட வரம் கேட்கிறான் என்றால், அது இனிமேதான் கேட்க போறான். ஆனால் அவன் என்ன எழுதுகிறான், முதல்ல வரம் கேட்பது யார், யார்கிட்ட போறோம், சார் நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட பேச போறது மாதிரி அன்னை பராசக்தியிடம் வேண்டுகிறான். இப்போ ஆரம்பத்தில் மறுபடியும் அதை படித்து காட்டுகிறேன். விண்ணும் மண்ணும் தனியாலும் எங்கள் வீரை சக்தி நினதருளே, எந்தன் கண்ணும் கருத்தும் எனக்கொண்டு அன்பு கசிந்து கசிந்து கசிந்துருகி நான் பண்ணும் பூசனைகள் எல்லாம் வெறும் பாலை வனத்திலிட்ட நீரோ. வந்துருத்தேதோ, வெறும் பாலை வனத்திலிட்ட நீரோ உனக்கென்னும். இது ஸ்கிரீன்ல பார்த்து ஆடுறது அப்படியே. ஓகே, யூ ஸ்டாண்டர்டைஸ் தட். ஓகே. நான் பண்ணும் பூசனைகள் எல்லாம் வெறும் பாலை வனத்திலிட்ட நீரோ உனக்கென்னும் சிந்தை ஒன்றிலையோ, அறிவில்லாது அகிலம் அளப்பாயோ, நீயே சரணம் என்று கூவி எந்த நெஞ்சிற் பேருறுதி கொண்டு அடித்தாயே எனக்கு மிக நிதியும் அறம் தன்னை காக்கும் ஒரு திறனும் தருவாயே என்றெண்ணி பணிந்து ஏத்தி பலவாரா நினது புகழ் பாடி வாய் ஓயேன் ஆவது உணராயோ, நினது உண்மை தவறுவதோ என்று கேட்கும் பொழுது ஒரு லெவல்ல கேட்கிறான். காளி வலிய சாமுண்டி ஓங்கார தலைவி எண்ணி ராணி பல நாளிங்கனை அலைக்கலாமோ, உள்ளம் நாடும் பொருள் அடைதற்கன்றோ, மலர் தாளில் விழுந்து அபயம் கேட்டேன் அது தாராய் எனில் உயிரை தீராய், துன்பம் நீளில் உயிர் தரிக்க மாட்டேன் கருநீலி என் இயல்பறியாயோ. இதுதான் முதல்ல 3 பாடல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதனுடைய சம்மப் என்ன அப்படின்னா, ஸ்லைடு அப்புறம் போட்டுக்கலாம். இதை பத்தி கொஞ்சம் பேசிட்டு தான் நம்ம அடுத்த பாட்டுக்கு போறோம். இந்த பாடலுடைய அடிப்படை என்ன? இப்ப வரம் கேட்டல் இருக்கிறது. வரம் கேட்டல்னா முதல்ல சக்தி நினது அருளாலே இந்த உலகம் இயங்குகிறது என்று சொல்றான். அதன் பிறகு இந்த வேண்டுகின்ற பொருள், கேட்கின்ற பொருள் அது எனக்கு கிடைக்க வேண்டும், அது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் பொருள். நாடும் பொருள் அடைதற்கன்றோ, உள்ளம் நாடும் பொருள் அடைதற்கன்றோ, முக்கியமான வரி, மலர் தாளில் விழுந்த பயம் கேட்டேன் என்று கேட்கிறான். இப்போ ஒரு லெவல். பாரதியுடைய பாடல்களை பார்க்கும்போது நாம் ஒன்று நினைத்து பார்க்கணும், அதாவது கான்டெக்ஸ்ட் ரொம்ப புரியணும். பல பேருக்கு கொட்டேஷன்ல இருக்கிற பாரதி பாட்டு எங்க இருக்குன்னு தெரியாது. வெள்ளி பனிமலையின் மீதுல லிஸ்ட்ல காணுமே சார், அதுக்கு தலைப்பு வேற வரும், தேடி பாருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செல்வோம், அது மாதிரி பாட்டு எங்கேயாவது இருக்கானா? இருக்கா, நடுவில் இருக்கும். எழுதுகோள் தெய்வம், அந்த எழுத்தும் தெய்வம், இது எங்க இருக்கு? உள்ளுக்குள்ள ஒரு இடத்துல இருக்கும். அச்சத்தை வேட்கதனை போக்கிவிட்டால் அப்போது சாவம் அங்கே அழிந்து போகும். எதுல வரப்போறது? ஸோ when you are committed to the quotation, you are incomplete. அது நான் எல்லா என்னுடைய மாணவர்களுக்கு பலமுறை நான்
அறிவியல் துறையிலும் சொல்லியிருக்கிறேன், இலக்கியத்திலும் சொல்லியிருக்கிறேன். இந்த கொட்டேஷன்ஸ் இருந்தானா அது ஒரிஜினல் எங்க இருக்குன்னு நீங்க போய் தேடி பார்த்தாதான் உங்களுக்கு வந்து அதனுடைய பூரா மீனிங் தெரியும். அந்த மீனிங் இல்லாத நடுவுல ஒண்ணுத்த மட்டும் பிச்சு எடுத்து வச்சு சொன்னா அது சரியா வராது. எங்க சொன்னா எதுக்கு சொன்னான்னு தெரியாது, அர்த்தம் புரிஞ்சுக்க முடியாது. அதனுடைய இன்னொரு ஒரு நெறிமுறை என்னன்னா, இப்ப நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பாரதியினுடைய எண்ணப்போக்கை ஓரளவு புரிந்து கொண்டு வித் டிஸ்க்ளைமர் அந்த நிலைக்கு ஏற்ப நாம் பாடல்களை தொகுத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி இந்த கொட்டேஷன் ஷுட் பி இன் ப்ராப்பர் கான்டெக்ஸ்ட், பாடல்களை நம்ம வந்து ஒரு கான்டெக்ட்ல வச்சு பார்க்கிறோம். அப்ப பாரதி என்ன செய்கிறான், பாரதி அவனுடைய அணுகுமுறை, அவனுடைய எண்ணப்போக்கு எப்படி வந்து வேதாந்தத்திலிருந்து பக்தி யோகத்துக்கு வருகிறான், பக்தி யோகத்திலே அன்னை பராசக்தி தான் எல்லாம் என்று சொல்கிறான். அப்ப அவள் சொன்ன பிறகு அவள் மூலமாகத்தான் வரம் கேட்கிறான். வரம் கேட்பதற்காக ஒரு வரைமுறை இருக்கிறது. எப்படி வரம் கேட்கறது, இவன் கேட்கிறான், அம்மா கொடுக்கல, இன்னும் தரல, அதனால்தான் முதல் 3 பாட்டு எனக்கு எனக்கு வந்து நீ இந்த வரம் கொடுக்கவில்லை என்றால் நான் உயிர் தடுக்க மாட்டேன், கரு நீலி என்னை நீ அறியாயோ. இதே மாதிரிதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பண்ணார். எல்லா பக்தர்களும் இதைத்தான் செய்தார்கள். என் உயிரை போக்கிக் கொள்வேன், பிரஷரைசிங் த காட் அண்ட் த மாஸ்டர், அப்படி கூட சொல்லலாம். பல ஆண்டுகள் தவம் இருந்து, பல ஆண்டுகள் நோன்பு நோற்று, எல்லா பலவிதமான யோகங்களை எல்லாம் செய்து என் உயிரை போக்கிக் கொள்வேன், பிரஷரைசிங் த காட் அண்ட் த மாஸ்டர். ஃபீட்பேக் வருது சார். Off it, sir. I'll stop. Please correct it and then we'll proceed. Yes, sir. Yeah, corrected. Correct பண்ணியாச்சு சார். ஓகே. இப்போ பலகாலம் காளியை வேண்டி வேண்டி இருந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு நிலையிலே தாங்க முடியாமல், இதற்கு மேலும் நீ வந்து எனக்கு வந்து தரிசனம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். அப்பொழுது காளி தரிசனம் தருகிறாள் என்பது வரலாறு. தியாகராஜ சுவாமிகள் பாடுறார், உன்னுடைய தரிசனம் இல்லை என்றால் என்னுடைய வாழ்வை முடித்துக் கொள்வேன், என்னுடைய வாழ்வு இல்லாது போய்விடும். இது போன்று பல பக்தர்கள் இதை சொல்லி இருக்கிறார்கள். அதனால வந்து பாரதி அந்த மரபு தான், அதே மரபில் தான் வருகிறான். என் உயிர் தரியேன் என்கிறான், வேற எந்த பாட்டிலையும் சொல்லல. அப்ப இந்த பாடலை எடுத்துக்கொண்ட காரணம், அவன் வரம் கேட்பதிலே நீதான் வரம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, என் உள்ளம் நாடும் பொருள் கைப்பட வேண்டாமா? கண்ணில் தெரியும் பொருள் கையிலே பட வேண்டும், வர வேண்டும் நினைக்கிறான். அது தப்பு கிடையாது. அவன் வேண்டும், பாரதி வேண்டும் கேட்கறது வந்து நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் என்று கேட்கிறான். பல இடங்கள்ல சொல்றான். அப்போ ஐ எம் ஃபுல்லி குவாலிஃபைடு. ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன? உன்னையே சரண் என்று அடைந்தேன். அதை முதல்ல சொல்றான், 2வது பாடல் சொல்றான். 3வது பாடல், அப்படி நீ என்று வேறு யாரும் இல்லை என்று சரணடைந்த பிறகும் நீ எனக்கு எதுவும் கொடுக்கவில்லை என்று சொன்னால், நான் கேட்பதை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் உயிர் தரியேன். அப்ப எனக்கு உயிரை மட்டும் ஏன் கொடுத்துருக்க? நீ உயிரை கொடுத்தால் பிற விஷயத்தை கொடுக்க வேண்டாமா என்பது நெக்ஸ்ட் கேள்வி. இதன் பிறகுதான் பாரதி எல்லாருக்கும் தெரிந்த இந்த 4வது இந்த ஸ்டான்ஸா இருக்கிறது, அது எல்லாரும் அறிந்த ஸ்டான்ஸ், அதை பாடுறான். அதை வந்து ஒரு வாட்டி ஸ்கிரீன்ல பார்த்துடலாம். இன்னைக்கு அதுல இருந்து ஆரம்பிக்கிறோம். 4வது ஸ்டான்ஸா இருக்கு. We'll see that. எல்லாருக்கும் தெரிந்ததுதான் அது. ஆஃப் கோட்டட். ஒரு செகண்ட் சார். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவ மெய்தி கொடுங்கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இது வந்து எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். இதை பார்த்துடலாம் மறுபடியும். 4வது 4.
தேடி தேடி பிரிச்சு பிரிச்சு படிக்கிறத. தேடி சோறு நிதம் தின்று. பிரிச்சு படிக்கும்போது இந்த ஒற்றெழுத்து வேண்டாம். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவமெய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இது பாடும்போது பாரதி எங்க பாடினான்னு தெரியாம இதை ஒரே வீராவேசமா பாடுவாங்க எல்லாரும். வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிரமாதம் பாடுவாங்க. அது பாரதி சேலஞ்சு பாடுவாங்க. பட் இட் இஸ் நாட் தட். இட் இஸ் his eligibility. பாரதி expresses his eligibility to the goddess Kali. பராசக்தி, நான் உன்னை வேண்டி உன்னிடமிருந்து வரம் கேட்கிறேன். அந்த வரத்தை பின்னால கேட்க போறேன். உனக்கும் தெரியும் நான் என்ன வரம் கேட்பேன்னு. இந்த வையத்தை ஆள்வதற்கே வரம் கேட்கிறேன் என்று சொன்னால் அதற்கான தகுதி எனக்கு இருக்கிறதா இல்லையா? அதையும் உனக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்ல வேண்டும். இங்க இருக்கக்கூடிய வேடிக்கை மனிதரை போல இருப்பவன் நான் அல்ல. அது சொல்றான் இல்லையா, நான் வேற மாதிரிங்கிறான். அது மாதிரி சொல்றான், என்னை நம்பி நீ கொடுக்க வேண்டும். நான் எனக்காக கேட்கவில்லையே, இந்த உலகத்துக்கல்லோ கேட்கிறேன் என்று சொல்லும் போது அவன் யாரையெல்லாம் ஒதுக்கி தள்ளுகிறான் என்று பார்க்க வேண்டும். ஸ்லைட் எடுத்துடலாம். ஸ்லைட். சோ இதில் தேடி சோறு நிதம் தின்று இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸ்லைடு வேணாம் சார், தேங்க்யூ. முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். தேடி சோறு நிதம் தின்று தினம் சின்னஞ்சிறு கதைகள் பேசி பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி. இது முதல்ல வச்சுக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குமா என்ன சொல்றான்? தேடி சோறு நிதம் தின்று. வில் ஸ்டாப் அட் தட். இந்த பாடல்ல பாரதி மானுட வாழ்க்கையினுடைய பரிணாமத்தை சொல்கிறான். மானுட வாழ்க்கை எப்படி ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஒரு எக்ஸ்ட்ரீம் சொல்றான், இன்னொரு எக்ஸ்ட்ரீம் அல்ல, இன்னும் அதை சொல்லல. முதல் எக்ஸ்ட்ரீம் சொல்றான். என்ன சொல்றான்? தேடி சோறு நிதம் தின்று. இதுதான் வாழ்க்கையில என்ன தேடுறான். சாப்பாட்டை தேடுறதா வாழ்க்கை. இந்த விலங்கு வாழ்க்கை தான் எல்லா இடத்திலும் இருக்கிறது இல்லையா? இப்போ வாழ்க்கையின் பொருளை தேடுவது ஒன்று, வாழ்க்கையில் பொருள் தேடுவது ஒன்று. நம்ம எல்லாரும் கத்துட்டு இருக்கோம். என்ன, ஸ்கூல்ல இருந்து சின்ன குழந்தையில இருந்து வீட்டுல சொல்ல நல்லா படிக்கணும், அப்பதான் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பாதிக்கலாம், நல்ல பொருளை சேர்க்கலாம். அப்ப வாழ்க்கையில் பொருள் தேடுவதை நாம் எல்லோரும் சொல்லிக் கொடுக்கணும். ஆனா வாழ்க்கையினுடைய பொருள் என்ன, ஏன்? அப்போ இந்த வாழ்க்கையினுடைய பொருள் என்ன என்று தெரிந்தால்தான் அதிலே வாழக்கூடிய நாம் யார் என்று தெரியும், நான் யார் என்று தெரியும். மகான் ரமண மகர்ஷி சொன்னது போல உள்ள நிலை அப்புறம் தான் வரும். பகவான் ரமண மகர்ஷி அவர்கள் அடிப்படையான இந்த கேள்விதான் கேட்டார். அதுக்கு தேடணும். எல்லாரும் தேடுறாங்களோ இல்லை. அப்போ தேடுதல் என்பது மனித இயல்பு, அது விலங்கினுடைய இயல்பு, உயிர்களுடைய இயல்பு. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், கியூரியாசிட்டி கில் த கேட் என்பார்கள். கியூரியாசிட்டி ஏதாவது ஒன்று இருந்தா போகுது. ஒன்றும் இல்லை, வீட்டு வாசல்ல போய் நின்று வானத்தை பார்த்து கொண்டு நில்லுங்கள். ஒரு 2 நிமிஷம் யாரிடம் பேசாமல் 4 பேர் பக்கத்துல வந்து நிற்பான். என்ன சார் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க பார்ப்பான். ஏதாவது ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் தான் கூட கும்பல் போய் நின்றுட்டு இருப்பான். இந்த கியூரியாசிட்டி. பட் இந்த கியூரியாசிட்டி தான் has helped man to evolve to this level. அதை அறிவியல் பேசுகிறது, தத்துவம் பேசுகிறது. இந்த விஷயத்தை சொன்னா தேடி சோறு நிதம் தின்று. மனிதன் என்ன செய்கிறான்? சாப்பாடு. விலங்குகள் தேடி செல்கின்றன. நீங்க பார்க்கலாம், வைல்டு லைஃப்ல பார்க்கலாம். அது காத்தால இருந்தா என்ன வேலை? அதுக்கு வேற ஒன்றும் கிடையாது. பல் தேய்ச்சி குளிச்சு காஃபி போட்டு அதெல்லாம் கிடையாது. எழுந்த உடனே தேடுறது, சாப்பிட்ட உடனே தூங்குறது, அவ்வளவுதான். இறை தேடுகிறது, அவ்வளவுதான் அதனுடைய வாழ்க்கை. இனப்பெருக்கம், இறை தேடுதல், இனப்பெருக்கம், அவ்வளவுதான். மனிதன் அந்த அடிப்படையில தான் வாழத் தொடங்குகிறான். தேடுகிறான், சோற்றை தேடுகிறான். அப்புறம் தினம் தேட முடியாது, கொஞ்ச நாள் சேர்த்து வைக்க முடியாது, தேடலாம் என்று கொஞ்சம்
சேமிக்க ஆரம்பிக்கிறான். ஆனாலும் இது காத்தால எழுந்த உடனே வீட்டுல எல்லாம் இருந்தா கூட எழுந்த உடனே, அம்மா இன்னைக்கு என்ன சமையல் பண்றது? பெண்களுக்கான எல்லா பெண்களும் அதான் யோசிக்கிறாங்க. காலையில எழுந்த உடனே மார்னிங் எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் என்ன கொடுக்கலாம்? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கையெலம்புறதுக்கு முன்னாடி லஞ்ச் என்னன்னு ப்ரிப்பேர் பண்ணணும். பெண்களுக்கு தெரியும், சில வீடுகளில் ஆண்களுக்கும் தெரியும், சில வீடுகளில் ஆண்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி 3 பகுதியா வச்சுக்கலாம். ஆனாலும் இது முக்கியம். சாயந்தரம் என்ன டிஃபன் சாப்பிடுறது, கை எலம்புறதுக்கு முன்னாடி. இந்த கை உணரும் முன்னாலே அடுத்த உணவு என்று தேடி சோறு நிதம் தின்று, அதுதான் பாரதி எழுதுகிறான். அவ்வளவு கனம் இருக்கு அந்த வார்த்தையில. அவ்வளோ அந்த 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 நெஞ்சம் துடிக்கிறது அவனுக்கு. ஒரு நாள் விட மாட்டேடா. ஒரு நாள் கேட்கிறானா இல்லன்ட்டு. ஒரு நாள் உணவை ஒழிகின்றாள் ஒழியாய், 2 நாள் கேள் என்றாய் ஏலாய், இடும்பை கூர் என் வயிறே என்பது அவ்வை பெருமாட்டினுடைய வாக்கு. அவ்வை பெருமாட்டி வாக்கு. அவர் சொல்றான், அதை விட பாரதி பெண்களை மிகவும் நேசித்தவர். அதாவது பாரதியினுடைய வாழ்க்கையில அது மாதிரி நினைக்க முடியாது. அவன் முதல்ல அங்கிருந்து ஆரம்பிக்கிறான். இவர்கள் படும் பாட்டை பார்க்கிறான். ஆனா அது கேட்கிறா, செல்லம்மா கேட்கிறா, நீ வீட்டுல என்ன சாப்பாடு? நீங்க ஏதாவது சாப்பாட்டுக்கு வழி பண்ணிட்டு அப்புறம் ஏதாவது கவிதை எழுதுங்கிற. இப்படி வறுமையில இருக்கிறான். அதனால அவனுக்கு எழுதும்போது தேடி சோறு நிதம் தின்று, இதுதானே மனித வாழ்க்கை. ஒரு நாள் கூட விடல. நிதம் என்பது அருமையான வார்த்தை. நிதம் தினம் என்று பொருள். நிதம் என்றால் தினம் என்று பொருள். தேடி சோறு நிதம் தின்று அப்படிங்கிறான். அதுக்கு என்ன சார் பொருள்? தமிழ்ல அழகான வார்த்தைகள் உண்டு. எல்லா வார்த்தைகளும் தமிழ்ல அழகான வார்த்தைகள். ஆனா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பொருள் உண்டு. பேசினான், உரை செய்தான், கழறினான், அரைந்தான். அரைந்தான்னா பேசுறது கூட சொல்லுவோம். அரைந்தான். இது மாதிரி பேசுவதில் உரத்து பேசினான், உரத்து ஒலித்தான். இப்படி பலவிதமான சொற்கள் இருக்கின்றன. அப்ப சாப்பிடுறதுக்கு எப்படி சாப்பிடுறதுக்கு? ஒரு மிகப்பெரிய கிருபாந்த வாரியார் ஒரு முறை வீட்டுக்கு வந்திருந்தார். அவர் எல்லாம் நீங்கள் விருந்து உண்ண வேண்டும் என்று கேட்டார். விருந்து சாப்பிடணும் சொல்லக்கூடாது. why don't you please take your lunch அப்படி இல்லை தமிழ்ல. விருந்து உண்ண வேண்டும். அடியார்கள் கிருபானந்த வாரியார் அடிகள் லெவல். ஆனா அதுக்கு மேல இன்னொரு ஒரு ஆச்சாரிய சுவாமிகள் மடத்தை சார்ந்தவந்தர். அடிகள் தர்மபுரம் ஆதித்தனுடைய அடிகள் வருகிறார். ஐயா, நீங்கள் அடிகளார அமுது செய்ய வேண்டும். பெரிய புராணத்துல பார்த்தா அற்புதமான நம்பியாண்டா நம்பி எழுதுவார். தேவாரத்துல சேக்கிழார் பெருமான் எப்படி ஒருவரை ஒருவர் உபஜித்தார்கள். அப்போது அடிகள் திருநாவுக்கரசை எப்படி வரவேற்றார். இங்க அமுது செய்ய வேண்டும். நம்ம ஊர்ல என்ன நிஜமா அமுது செய்ய வேண்டாம், வீட்டுக்கு இவன் தான் குக்கிங் பண்ணணும் அப்படி இல்லை. அமுது செய்ய வேண்டும். நல்ல தமிழ்ல பண்ண பல பேருக்கு புரியுது இல்லை. அமுது செய்ய வேண்டும் என்றால் அமுது இருக்கிறது, அமுது நீங்கள் உண்ண வேண்டும், சாப்பிடணும். இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் சாதாரண சாப்பிடவா அப்படிங்கிறோம். அதை தாண்டி வந்தனா தின்பது என்பது மனிதர்களுக்கு சொல்வதில்லை. இந்த ஆடு மாடெல்லாம் திங்கிறது, ஆடு மாடு தின்று. இன்னும் சில பேர் வீட்டுல போனா வீட்டுல சாப்பிட மாட்டான். பையன் எங்கேயாவது தெரிஞ்சுருப்பான், சொன்ன நேரத்துக்கு வரமாட்டான், படிக்க மாட்டான், கொட்டிக்கோ அப்படிமா. அப்போ அந்த வார்த்தையிலே தெரிகிறது வன்மம், அந்த வார்த்தைகளே தெரிகிறது அவனுடைய எண்ணம். அப்போ தேடி சோறு நிதம் தின்று விலங்குகள் போல் அல்லவோ தின்கிறாய். ருசியே கிடையாது. மனிதர்களை யோசித்து பாருங்கள். ஒரு 1972 or 72 or like that, ஒரு யூரோப்பியன் டீம், ஹாக்கி டீம் ஒன்று போயிட்டு ஒரு ஆல்ப்ஸ் மலையில ஒரு பகுதியில் போய் அந்த பிளேன் சிக்கிட்டு எல்லாருமே ஒரு 90 பேர் எல்லாம் இறந்து போய் விட்டார்கள் நினைத்தார்கள். 16 பேர் மட்டும் அதுல பிழைத்து மீண்டு வந்தார்கள். 3 மாசம் கழிச்சு, 100 நாட்களுக்கு மேல. அப்போ அதுல ஒன்றை கண்டுபிடித்தார்கள். கடைசியில இருக்கக்கூடிய சில நாட்களிலே ஒருவர் அந்த இதுல அந்த ஐஸ்ல மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய மனித உடலிலிருந்து சதைகளை பீத்து தின்னிருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்தார்கள். இது செய்தியா வந்தது. பசி என்பது மனிதனை ஆட்டக்கூடிய பசி இருக்கிறதே, அதை போல ஒண்ணும் கிடையாது. அந்த பசி என்பது அந்த நேரத்துக்கு கிடைக்கணும். 1 நாள் 2 நாள் தாங்காது, அதுக்கு மேல.
அப்போ அந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய சுவை, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண்பு, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ரசனை எல்லாம் போயிடும். முதல்ல போனா இதுல உப்பு இல்லை, உப்பு இல்லை. 1-2 நாள் சாப்பிடாத இருந்தானா எதை கொடுத்தாலும் சாப்பிடுவான். வெந்தது, வேகாது, சாப்பிடக்கூடியது, சாப்பிட முடியாதது எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிப்பார்கள். மனிதன் மனிதனையே உண்ட நிலையை ஒரு இட் வாஸ் கான் டு த கோர்ட் அண்ட் கேஸ். த பீப்புள் ஹூ அவங்க சாப்பிட்டு உயிர் வாழ்ந்த மக்களை அவன் மேல வந்து கேஸ் பதிவு செய்யணும்னு சொன்னாங்க. ஆனா அதை வந்து எதிர்த்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேறு ஒரு வகையும் கிடையாது. அவர்களெல்லாம் உறைந்து போனவர்கள். ஆனா அவருடைய உடல்கள் அந்த பனிக்கட்டிகளின் நடுவே கெடாமல் இருந்த காரணத்தினால் அவற்றை உண்டார்கள், மாமிசமாக உண்டார்கள் என்று சொல்வார்கள். அப்படி வறுமை அதுதானே எழுதுறான். இன்றால் பசி காண்பானாயினும் என்று சொல்லக்கூடிய எவ்வளவு உயரத்துல சொல்றான். சொந்த அம்மா பசியோடு இருந்தாலும் அந்த பசி என்பது முக்கியம். வள்ளுவன் பேசுகிறான். அப்ப கூட தவறு பண்ணாதேங்கிறான். அதை ஒரு உயர்வா வச்சு சொல்றான். அதுக்கு சொல்றான். அந்த பசி தீர வேண்டும் என்று சொன்னால் அப்ப தேடி சோறு நிதம் தின்று. சரி, சாப்பிட்டிய, நல்ல சாப்பாடு கிடைச்சிருத்த, உட்காந்துருக்கியா ஒழுங்கா? இல்ல. அந்த காலத்துல கிராமத்துல ஒவ்வொரு வீட்லயும் பெரிய திண்ணை இருக்கும் வாசல்ல. நல்லா சாப்பிட்டு முடிச்ச உடனே அப்புறம் என்ன பண்ணலாம், அப்படியே ஒரு 4 பேர் வருவான். பல சிறு கதைகள் பேசி வம்பு வளர்க்கறதுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்? பாரதி வந்து கௌரவமா எழுதுறான். சிறு கதைகள் பேசினா வம்பு வளர்க்கறது. வந்து உட்காண்டா சும்மா இருப்பானோ, அவன் இல்ல, இது இல்ல, அதுரா இதுரா, அப்படியே காலை ஆட்டின்ட்டு என்னப்பா யாரோ ஒருத்தன் பூரா, நீ யாரா, அவன் வீட்டுல அவன் இந்த பண்ணா, அவன் வந்து சொத்தை பிரிச்சுனா, அவன் பிரதருக்குள்ள சண்டை, அவன் பொண்ணு சரியில்லை, இப்படி ஊரை பத்தி வம்பு வளர்க்கறது. எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பான்? அடுத்த வேளை பசி வர வரைக்கும். அந்த பசி வந்த உடனே மறுபடியும் அந்த சாப்பிட்டுட்டு வந்து கால் நின்றுட்டு ஆட்டின்னு இருப்பான். ஜானிராமன் போன்றவர்கள் இதை பற்றி நிறைய அருமையான கதைகள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். நான் அதுக்கு வர அதை சொல்ல போறேன். பல சிறு கதைகள் பேசி, அது கூட நல்ல கதை இல்லை, அது கூட ஒரு பெரிய ஒரு இலக்கியமாக கூடிய கதைகள் அப்படி கூட பேசுறது இல்லை. சின்ன கதை வாயில வந்து பேசுறது. பல சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று. இந்த கதையெல்லாம் பேசும்போது என்ன ஆகும்? ஐயோ நமக்கு இப்படி வந்துட்டா. பரமஹம்சருடைய கதை நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன். ஒருத்தன் என்ன பண்ணா, ஒரு கற்பக தருவின் கீழே அமர்ந்து கொண்டிருக்கான். அவனுக்கு தெரியாது இது கற்பக மரம் என்று. வெயில்ல வந்து உட்காடுறான். அடடா, இப்போ இந்த வெயிலுக்கு வந்து குடிக்கிறதுக்கு நீர் கிடைச்சாலும் எவ்வளவு சௌகரியமா இருக்கும். ஒரு பானையில நீர் வந்துடுது. வெறும் நீர் வந்திருக்கு, நல்ல மோர் இருந்தா இன்னும் நல்லா இருக்குமே. அது வந்துடுது. அதுல அழகா வந்து இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு இருந்தானே இன்னும் நல்லா இருக்குமே, வந்துடுது. அப்பா, ஏதோ ஒன்று கிடைச்சிது. சாப்பிட்றதுக்கு இதாக இருந்த வெறும் தண்ணீர். பழங்கள் எல்லாம் வந்தன. பழம் வந்தோடனே அடடா படுத்துனா நல்லா இருக்குமே, கட்டில் வந்து சேர்ந்தது. உபச்சாரம் பண்ண அதுக்கு நமக்கு வந்து ஒரு ஒரு ஆறுதல் கொடுக்க, அல்லது வந்து பக்கத்துல இருந்து விசிறி வீசுவதற்கெல்லாம் ஆட்கள், வேலை ஆட்கள் இருக்க வேண்டும், பணியாட்கள் இருக்க, பணியாட்கள்லாம் வந்துறாங்க. இப்படி எல்லாம் ஒவ்வொன்றா கிடைத்து கொண்டிருந்தது. எல்லாம் வந்துடுது. அப்படியே வந்துட்டே இருக்கு. ஒழுங்கா அனுபவிக்க வேண்டியதானே. இப்படியே நினைச்சதெல்லாம் வரும்போது திடீர்னு நினைச்சான், ஒரு புலி வந்து இப்ப என்ன சாப்பிட்டா என்ன ஆறுதுன்னு நினைச்சான். ஒரு புலி வந்துடுத்து உன்னை சாப்பிட்டுருது. அப்படியே மனித மனம் இருக்கிறதே இட்ஸ் நாட் ஈஸி. அவன் சொல்றான், இப்போ மனம் வாடி துன்பம் மிக, மனத்தளவிலே உண்மையான துன்பம் கூட கிடையாது. நல்லா சாப்பிடுவான், சாப்பிட்டே இருப்பான். இந்த சாப்பாடு டெய்லி கிடைக்குமா? இது மாதிரி கிச்சிலி சம்பா அரிசி கிடைக்குமா? ரேஷன்ல வரப்போகுதுன்னு சொல்றாங்களே நினைப்பா, அந்த மகிழ்ச்சி போயிடும். சரி, அடுத்து எழுதுறான் பாரதி, மனம் வாடி துன்பம் மிக உழன்று. அடுத்து என்னன்னா, பிறர் வாட பல செயல்கள் புரிந்து. எவ்வளவு மோசமான மனிதர்கள். அதாவது வள்ளுவன் சொல்றான், பசியினுடைய கொடுமையை அறிந்தவன் இன்னொருவன் பசியோடு இருப்பதை பார்ப்பானா? பார்க்க தகுமா? ஏன்னா யூ ஹவ் கான் த்ரூ தட், யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் த பெயின் ஆஃப் ஹங்கர். அதன் பிறகு ஒருத்தன் பசியோடு காண்பானா என்று கேட்கிறானே. இவன் என்ன சொல்றான்? அதான் முதல்ல எழுதுறான், மனம் வாடி துன்பம் மிக உழன்று. மனத்தளவிலே வாடி பல துன்பங்களை மனத்திலே பிரிந்த பிறகு பலர் வாட துன்பங்கள் செய்து, பிறர் வாட துன்பம் செய்து. மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து. அவன் என்ன சொல்றான்? தேடி பிடிச்சு பண்ணுவானா. அது வந்து சில பேர் விளக்குவார்கள். பேராசிரியர் அருமையா விளக்குவார். அதை பிறர் வாட பல செயல்கள் செய்து. அதுக்கு பேராசிரியர் கொடுக்கக்கூடிய விளக்கம் ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு பூரா கிளாஸ்ல உட்காந்து நாங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பாரதிய. அதாவது ஒவ்வொரு லெவல். சில பேர் வந்து அவன் அவ்வளவு சீக்கிரமா அவனை வந்து அப்செட் ஆக முடியாது. ஏதோ ஒன்று பண்ணுவான், நீ சாப்பிடாதம்மா, போடாம ஏதோ பண்ணுவான்.
அது ஒவ்வொருத்தருக்கும் வந்து தெர் இஸ் a limit of tolerance. இவன் என்ன சொல்லலாம், அவர்கள் வாடுவதற்கான அந்த எல்லைகளை தாண்டி அவர்களை வாட வைப்பது, அதே ஒரு பழக்கமா வைத்துக் கொண்டிருப்பது, பிறருடைய மனத்தை காயப்படுத்துவது. அதாவது ஒரு கவிதை, அந்த காலத்துல ஒரு கவிதை நான் எழுதினேன். குழந்தை பிறக்கிறது, வளகாப்புல அந்த அம்மா பாடுற மாதிரி ஒரு பாட்டு. ஊரார் என்னை மலடி என்றுரைக்க வைக்காது சீராட்ட வந்த ஒரு செல்வ திருமகனே என்று அந்த பாட்டுல வரும். அதான் பாரதியார் சின்னஞ்சிறு கிளியில எழுதுறான். பிள்ளை பேர் எவ்வளவு பெரிய விஷயம். அதுல எத்தனை பேர் நாம் பார்த்திருக்கிறோம். சில தாய்மார்களுக்கு பிள்ளைகள் இருக்காது, உடனே கல்யாணமாகி உடனே பிறக்காது, கொஞ்சம் நாள் ஆகும், ஏதோ ஒரு காரணம் திரும்ப திரும்ப கேட்பார்கள். அந்த பிள்ளை இல்லாத ஒரு பெண்ணை மலடி என்று ஊரார் தூற்றுவார்கள் என்று எழுதுகிறார். அப்படி ஒருவருக்கொருவர் காயப்படுத்திக் கொள்வதிலே மனிதர்கள் ஒன்றை ஒன்று மிஞ்சுகிறார்கள். இதுல ஆணும் பெண்ணு எல்லாரும் தான். தனி ஒரு இனத்தை நான் சொல்ல, எல்லாருமே கிராமத்துல இருக்கு. யாருக்கு எது ஒண்ணுமோ, ஏதாவது ஒரு வீட்டிலே இழப்பு நேர்ந்து விட்டால், அதே ஒரு கதையில எழுதுறார். ஒரு கதையில படிச்சு, விதவையாக நிற்கக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து எல்லாரும் கேள்வி கேட்பார்கள், தெரிந்ததே கேட்பார்கள். எப்படி இருந்தான், இப்ப என்ன பண்ற, ஏது பண்ற, பார்க்கணும். இப்போ ஈவன் நவ் ஒரு ஐ ஹவ் சீன் இன் மை ஓன் லைஃப் டைம்ஸ் இந்த காலேஜ் அண்ட் எஜுகேஷன் ஃபீல்ட். ஒரு பையன் ஃபெயிலா இருக்கான், ஏதோ மார்க் கம்மியா வாங்கினா அவனை எல்லாரும் போய் கேட்பார்கள். அவன் திரும்பி வாழ்க்கையில மேல எழுந்து வரக்கூடிய அந்த மனோபாவத்தை கொடுக்காமல் அவனை வார்த்தைகளாலே கொன்று விடுவார்கள். ஒரு வார்த்தை போறோம், எல்லாம் திட்டுவார்கள். அருமையா இருந்து. இப்பதான் நான் வேற ஒரு மீட்டிங்ல கூட சொன்னேன். என் நண்பர் ஹரிஹரன் அவர்களுடைய கதை, எங்களுடைய குவியம் சிவசங்கரி சிறுகதை தேர்வில் இருந்த கதை. அந்த கல் பாலத்துக்கு பக்கத்துல அந்த இருக்கிற பாலத்துல நடக்கக்கூடிய அந்த இணைப்பை ஒரு அப்பாவும் மகனுக்கும் உள்ளது. அந்த பையன் மோசமா அவனை பேசினாலே, அவனை ஒரு நல் உரையினாலே ஆறுதலாக பேசி அந்த கவுன்சிலிங்னா அந்த பையன் மீண்டு வருகிறான். வார்த்தைகள் எல்லாம் எத்தனை பேரை கொள்கிறார்கள். ஒரு வார்த்தைங்க சாதாரண வார்த்தை இல்லை. ஒண்ணு சொல்ற, இது இங்க மட்டும் இல்ல, ராமாயணத்துல இருந்து பார்க்கலாம். ராமாயணம் பேசுகிறது. ராமாயணத்துல வந்து சீதை கிளம்புகிறாள், கானகத்துக்கு நானும் வருகிறேன் என்று சொல்கிறாள். அப்படி சொல்லும் போது ராமன் வேண்டாம் என்கிறான். உனக்கு வந்து இந்த காடு வந்து வெங்காடு, அனல் வீசக்கூடிய காடு, நீ வர வேண்டாம் என்கிற போது சீதை சொல்ல, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு, உன்னை பிரிந்திருப்பதை விட அந்த காடினுடைய வெப்பம் அதிகமா என்று கேட்கும் போது எத்தனை தாபத்திலே கேட்கிறாள். என்னுடைய கணவனாக இருந்து நீ இதை கூட புரிந்து கொள்ளவில்லை. ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய துயரம் என்ன என்று சொன்னால், தனக்கென்று அமைந்த அந்த மணமகனை, மாப்பிள்ளையாக வந்தவனை, தன்னுடைய கணவனாக ஆனவன் அவளை புரிந்து கொள்ளவில்லை. அந்த புரிதல் இருக்கணும் இல்ல, அதுதான் முக்கியமா பெண்கள் இருக்கக்கூடிய வருத்தம். அதுதான் இன்றைக்கு கூட பல நேரங்களில் பார்க்கும்போது, இன்றைக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் டைவர்ஸ் கேஸ். அன்னைக்கு கூட நம்ம நிகழ்ச்சியில பேச வந்த அட்வொகேட் சுமதி அவர் கூட குறிப்பிட்டார்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சேஸ் நிறைய போயிட்டு இருக்கு. திருமணம் என்ற அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனே போயிட்டு இருக்கு. அதுல என்ன அப்படின்னா, அடிப்படையான விஷயம் புரிதல் இல்லாத நிலை. ஆண்களை பெண்களும், பெண்களை ஆண்களும் புரிதல் இல்லாமல் இருக்கிறார்களே. அது எங்கே ஆரம்பிக்கிறது சொல்றான், நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு. மனசு என்ன வருத்தப்பட்டா சொல்லுவா. எனக்கு தெரிஞ்சு நான் பேசும்போது குறிப்பிட்டிருக்கிறேன், ராமாயணத்துல மிகப்பெரிய இழப்பாக சீதை கருதியது அதைத்தான். நீ வரக்கூடாதுன்னு, நீ நான் இல்லைன்னா நீ இல்லைன்னு தெரிய வேண்டாமா உனக்கு. இது ஓவக்காட்சி என்று மு வரதராஜனார் சங்க காட்சியை காட்டுகிறார். ஓவக்காட்சி அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு. அதனால ஓவக்காட்சினா ஒரு காட்சி சித்திரம் போலே காவியத்திலே எழுத்திலே வடித்து காட்டக்கூடிய ஒரு காட்சிக்கு ஓவக்காட்சி என்று. ஒரு 80 பக்கம் கொண்ட ஒரு சிறிய புத்தகம் அவர்கள் பேராசிரியர் மு வரதராஜனார் எழுதியிருக்கிறார். பொருள் தேடி செல்கிறான் தலைவன், சங்ககாலம் காட்டுகிறது. பொருள் தேடி செல்கிறான், வெளியில கிளம்பிட்டான். அவனுடைய இளம் மனைவி கையிலே ஒரு சிறு குழந்தை, அதை உட்காந்துருக்கு. அந்த குழந்தையை வைத்துக்கொண்டு நிற்கிறாள். அந்த குழந்தை வந்து தூங்கிட்டு இருக்கு, அவளுடைய தோள் மேலே தூங்கி கொண்டிருக்கிறது. அவள் தலையிலே கூந்தலிலே வைத்திருக்கக்கூடிய மலர்கள் வாடத் தொடங்கி விட்டன. இவள் ஒரு தூணிலே சாய்ந்து கொண்டு கீழே பார்த்து கொண்டு கால் விரலாலே மண்ணிலே கால்களை அழுந்த புதைத்து கொண்டு அந்த விரலாலே அந்த மண்ணை கீறி கொண்டிருக்கிறாள். அந்த நிற்கிற நிலையை பார்க்கிறான். சங்ககால புறம் அற்புதமாக எழுதுறான். இவள் நிலையை பார்த்தால், நான் போன பிறகு இவள் உயிர் வாழ்வாள் என்று எனக்கு தோன்றவில்லை. எனவே நான் பொருள் தேட போகவில்லை.
நான் இங்கேயே இருக்க போகிறேன்னு தீர்மானம் பண்றான். அதாவது சங்க காலத்துல பொருள்வையின் பிரிதல் என்பதே ஒரு துறை. பொருளுக்காக தலைவியை விட்டு செல்வரான் என்ற துறை. அந்த துறையிலே பாடக்கூடியவன் அந்த பொருள்வையின் பிரிய மாட்டேன் என்று திரும்பி வருகிறானே, அந்த பார்வையிலே அந்த பெண்ணினுடைய உள்ளத்தை புரிந்து கொள்கிறான். அதல்லவோ காவியம், அதல்லவோ இல்லறத்தினுடைய மாண்பு, அதல்லவோ உறவுகளின் நேர்மை, உறவுகளின் சீர்மை. அது எல்லாத்தையும் ஒருவரோடு ஒருவர் மனிதர்கள் சொற்களினாலே காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே. மனம் வாடி துன்பம் மிக உழன்று, இத்தனைக்கும் தனக்கு தெரியும். மனத்தளவிலே கனவிலே பார்த்த சிங்கம் புலி சாப்பிடுவது போல எண்ணக்கூடிய துன்பம், அது உண்மையான துன்பம் கூட அல்ல. அதை நினைத்து பார்த்து இருக்கக்கூடியவர்கள் பிறரை துன்பப்படுத்துகிறார்களே என்று பாரதி பாடுகிறான். அப்ப என்ன மோசமான மனிதர்கள் என்பதை பற்றி அவன் பாடுகிறான். பிறர் வாட பல செயல்கள், இந்த இடம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து இப்படியே பண்ணிட்டு இருக்கான். இதுல ஒண்ணும் மாற்றம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகுது? நரை கூடி கிழப்பருவம் எய்தி. காலம் காத்திருக்குமோ? இவன் நல்லவனா கெட்டவனா? நல்லவனா இருக்கும்போது மட்டும் வயசாகணும், இல்லாத போது இருக்கிறத வயசு கூட்டாது சொல்லுமா காலம்? அது பாட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்ம ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுத்து பேச்சு. காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. காலம் யாருக்காவது நிற்காது. நரை கூடி கிழப்பருவம் எய்தி. அது கூட அருமையான விஷயம் பாரதி எழுதுகிறான். நரை கூடி, உன்னுடைய செயல்களை, உன்னுடைய கரிய நேரம், உன்னுடைய தலையில இருக்கக்கூடிய முடி கூட ஒத்துக்கவில்லை. அது வெளுத்து விட்டது. உன்னுடைய சாயம் வெளுத்து விட்டது. உனக்கு கொடுத்துக்கூடிய மனிதன் என்ற அந்த நேயம் இருக்க, மனிதம் என்ற சொல் அதான் மனிதனாகிறது. நரை கூடி கிழப்பருவம் எய்தி, அப்புறம் என்ன? கொடும் கூற்றுக்கு இறையென பின்மாயும். அதுதான் அழகம். அதாவது நான் சொல்வது உண்டு, பட்டுக்கோட்டையோட ஒரு அழகான பாடல், இறை போடும் மனிதருக்கே இறையாகும் வெள்ளாடேன்னு எழுதினான். அருமையான பாட்டு. இறைங்கிறது இடையினம். இறை போடும் கூப்பிடுவான். கூப்பிட்டு ஆட்ட வச்சு தடவி, இந்த சாப்பிடு சாப்பிடு, நல்ல மெல்ல இலைய பனித்துளி படர்ந்து சின்ன சின்ன இலைகளா எடுத்து கொடுப்பான். ஒரு திருநாள் பண்டிகை வந்த போது வெட்டிடுவான். சில பேர் அப்படியே வெட்டுவான், சில பேர் மஞ்சள் தண்ணி தெளிச்சு விட்டுவான். அவ்வளவுதான் வித்தியாசம். வள்ளுவன் சொல்றான், கொல்லான் புலால் வெறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழுமென்றான். அதுல 2 விஷயம் சொன்னான். கொல்லான் புலான் மறுத்தான். 2 வித்தியாசமான விஷயம். ஏன் சார் 2 வாட்டி சொன்னான் வள்ளுவன்? கொல்லான் புலால் மறுத்தல் தான் அதிகாரம். அப்ப அசைவ உணவை சாப்பிடாதவன் அவனை பார்த்து உயிர்கள் வணங்கும். இன்னொருத்தன் கொல்லான் அப்படின்னா, இப்ப அசைவம் சாப்பிடுறதும் கொல்லுவானே, கொண்டாதான் சாப்பிட முடியும் அப்படின்னா அது ஒரு விளக்கம் ஒருத்தர் சொன்னார். ஒரு பேராசிரியர் அவர் சொன்னார், இதெல்லாம் பரிமேலைகள் இல்லை, இது புலியூர் கேசிகன் கொடுத்த அந்த இதுலயும் இல்லை, அந்த புக்கில் பார்த்தும் கிடையாது. அதுக்கு என்ன சொன்னார்? கொல்லான் அப்படின்னா, சில பேர் அசைவ உணவு சாப்பிடாதவர்கள் உயிர்களை கொல்வார்கள். உயிர்கள் என்பது ஆடு மாடு கோழி அது மட்டும் அல்ல. ஒரு எறும்பு போறது, அதை காலால மிதிப்பான், தப்புன்னு தடிப்பான். அது வைத்தீஸ்வரன், நம்ம வைத்தீஸ்வரன் சாருடைய கவிதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். மதுவந்தி செல்லவாசாருக்கெல்லாம் தெரியும் அந்த கவிதை. எளிமையாக இருப்பது என்பதால் ஒரு எறும்பை கொல்வதா எழுதிப்பார் ஒண்ணுத்துல. ஏப்பா அடிச்சா செத்து போறது, அவ்வளவு எளிமையா இருக்கு, அதுக்கு வேண்டி ஒரு எறும்பை கொல்வையா? அப்ப கொல்லாமை பற்றி பேசக்கூடிய வள்ளுவன் அசைவ உணவு சாப்பிடுவர்களை மட்டும் சொல்லல. நீ சாப்பிட மாட்ட, ஆனா கொல்வாய். அப்ப கொல்லான் புலால் மறுத்தான், இந்த 2 பேர் தனித்தனி கேட்டகரி. 2 பேரும் ஒரே கேட்டகரின்னு சொல்ல முடியாது. ஆகவே வாழ்க்கையில பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே மக்களை வைத்திருக்கிறார்கள், மக்கள் மனங்கள் இருக்கின்றன. அப்ப இதுல எழுதுறான் அருமையா, அப்படி இறை போடும் வெள்ளாட்டுக்கு அதே இறையாவது போல பாரதி எங்க ஆரம்பிக்கிறான்? தேடி சோறு நிதம் தின்று. நீ என்ன பண்ற? இறை தேடி கொண்டிருக்கிறாய் வாழ்நாள் பூரா. கடைசியில நீயே கூற்றுக்கு இரையாக மாறுகிறாய். நீ சோற்றை தேடி வளர்ந்து வளர்ந்து உடம்பை வளர்த்து கடைசியில் என்ன ஆகுதுன்னா யமனுக்கு நீ உணவாகி விடுகிறாய். உணவை தேடும் மனிதனே, நீ யமனுக்கும் உணவாகி விடுகிறாயே. இதுதான் சிம்பிள். இந்த இடைப்பட்ட காலத்திலே நீ என்னெல்லாம் செய்கிறாய்? என்னென்ன தில்லுமுல்லு பண்ற? எவ்வளவு பொய் சொல்ற? இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் சுட்டி காட்டுகிறான். அது சொல்லிட்டு சொல்றான், அதுல நரை கூடி கிழப்பருவை மெய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. தாயே காளி சாமுண்டி வீரை அருளே, நான் இந்த மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் நினைச்சு நான் கேட்கிற வரத்தை கொடுக்காமல் இருக்கிறாயா? இது போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வேஸ்ட் தானே.
ஒன்னும் படிச்சு எழுதாத ஒரு மாணவனுக்கு வந்து லைப்ரரியில கஷ்டப்பட்டு புக்கெல்லாம் எடுத்து கொடுத்து நோட்ஸ் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அவன் தூக்கி போட்டு போறான். அதுபோல் நினைக்கிறான் பாரதி. நான் என்னுடைய தகுதியை உனக்கு சொல்கிறேன் காளி. உன் காலில் விழுந்து கதர்ன, நீ கொடுக்கலன்னா நான் செத்து போவேன் சொன்னேன். ஆனால் வீழ்வதற்கு அப்படி நான் வீழும் போது வேடிக்கை மனிதரை போலே வீழ மாட்டேன். நீ வரம் அருளவில்லை என்ற துன்பத்திலே தான் வீழ்வேனே ஒழிய நான் என்னுடைய தகுதி இல்லாததுனாலே வீழ மாட்டேன். அதான் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இந்த மூட்ல அதை படிச்சு பார்க்கணும். அப்போ இந்த மூட்ல அதை படிச்சு பார்க்கணும்னா விண்ணும் மண்ணும் நம்ம ஆரம்பிக்கிற இந்த யோக சித்தி என்ற பாடலிலே நடுவில் அது வருகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரிஞ்ச பாரதி வந்து ஒவ்வொன்றத்தையும் ஒரு வாரம் உட்காந்து யோசிச்சு ஒவ்வொன்றா எழுதியிருக்க மாட்டான். அப்படி ஏன்னா 39 வயசுல இத்தனை எழுதியிருக்க முடியாது. அவன் எழுத ஆரம்பிச்சா சரன்னு எழுதிட்டு போயிருமா அவ்வளோ ஆரம்பிச்சு எழுத விட்டாங்க. நாம் சாதாரண பார்க்கக்கூடிய கவிஞர் என்னுடைய அனுபவத்திலே சில கவிதைகள் ஆரம்பித்தா கையெடுத்து கீழே வைக்கிற வரைக்கும் போயிட்டே இருக்கும். அவ பாரதிக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்ப பாரதி இதை சொல்கிறான் என்று சொன்னால் எப்ப சொல்றான்? நீ வரம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் என உயிரோட வச்சிருக்காத, உயிர் தீராய். ஏன்னா நீலி கருநீலி, நீ கொடுக்கலைன்னா நான் உயிர் தரிய மாட்டேன் என்று நீ உனக்கு தெரியும் என்னை பற்றி என்கிறான். அப்ப நான் வீழ்வேனோ என்று கேட்டால் நான் இந்த வேடிக்கை மனிதரை போலே விழ மாட்டேன். நான் இந்த நாட்டுக்காக, என்னுடைய வீட்டுக்காக இல்லை, இந்த நாட்டுக்காக, உலக மக்களுக்காக நான் கேட்கிறேன் எனவே என்று சொல்கிறான். இப்போ இந்த பாடல் நம்ம பார்த்தோம், இதனுடைய அர்த்தம் புரிந்து கொண்டோம். ஆனா இந்த பாட்டுடைய சிக்னிபிகன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதாவது இந்த பாட்டுல வந்து நின்று பார்க்கக்கூடிய இடம்னு சொன்னா மனிதர்களுடைய மோசமான எண்ணங்களை பற்றியும் மனிதனுடைய ஒரு மோசமான இடம். இது தாண்டி இந்த பக்கம் வரணும்னா இந்த பக்கத்தை தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்ற தரம் என்று வள்ளுவன் பேசுகிறான். அப்ப எது அறம் என்று சொன்னால் அறம் என்று எதுவும் சொல்லலையே அப்படின்னா எது இதெல்லாம் இல்லதான் அறம். இதையெல்லாம் எது இழுக்கு என்று சொல்லுகிறதோ அது அறம். பாரதி அது என்னடா இருள் ஒளி என்றால் என்ன, இருள் என்றால் என்ன? ஒளி இல்லாத இடம் இருள் என்று சொல்லலாம். இது போல இந்த முரணை சொல்வதன் மூலமாக ஒரு அறிவை பெறலாம். அதுதானே இலக்கியம். அப்ப நீங்க யோசித்து பாருங்க, இலக்கியம் என்பது இதைத்தானே சொல்கிறது. இந்த மனிதனுடைய வேடிக்கை பக்கம், வேதனையான வேடிக்கை பக்கத்தில் இருப்பதுதானே மனித வாழ்க்கை. அதைத்தான் பாரதி சொல்றான். அப்படி இல்லைன்னு சொன்னா இலக்கியமே கிடையாது. இலக்கியங்கள் இன்று அதைதான் சொல்ல விரும்புறேன். இதிகாசங்கள் இலக்கியங்கள் எல்லாம் இந்த மனிதனுடைய தேடலையும் அவனுடைய மோசமான எண்ணங்களையும் தீய எண்ணங்களையும் உறவு விரிசல்களையும் பேராசையும் பெரிய நஷ்டங்கள் அதனால் ஏற்பட்டதையும் தானே இலக்கியம் பேசுகிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப உலக அளவில் பார்க்கும்போது ஷேக்ஸ்பியர், வில்லியம் ஷேக்ஸ்பியர் இஸ் தி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட். அவருடைய நாடகங்கள் உங்களுக்கு தெரியும். அது வந்து கிங் லியர் என்று நாடகம். ஐ திங்க் சுந்தரராஜன் போன்றவர்கள்லாம் காலேஜ் டேஸ்ல அதை நாடகமா போட்டிருப்பார், தெரியல எனக்கு. கிங் லியர் செல்லப்பாசாலாம் போட்டிருப்பார் நினைக்கிறவங்க அவங்க காலேஜ்ல. அதுல வந்து கார்டீலியா கேரக்டர் உங்களுக்கு தெரியும், 3வது பெண். அந்த கிங் லியர் கதை என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம ஊர் இதிகாசம் தான், இதுவும் அதே மாதிரிதான் இருக்கும். அது எப்படி காவியமானது? அந்த கிங் லியருக்கு 3 பெண்கள். அந்த பெண்ணிடம் கேட்கிறான், என்னை யார் அதிகம் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நாடு 3ஆக, என்னை நேசிக்கக்கூடிய பெண்களுக்கு ஆளுக்கு ஒரு பகுதியாக இந்த நாட்டை 3ஆக பிரித்து தருகிறேன் என்கிறார் கிங் லியர். அவ்வளவுதானே, ஈஸி. கேட்கிறான். முதல் பெண் சொல்ற, அப்பா உன்னை தவிர எனக்கு யாருமே கிடையாது, நீதான் எல்லாம் அப்படிங்கிறார். சரி, ஓகே. 2வது பெண் அதுக்கு மேல போய் வேற யாரும் கிடையாது, உனக்கு பிடிக்காதவனை விட்டு நான் உங்க கூட ஓடி வந்துருவாங்கிற. ஓகே. 3வது பெண் கார்டீலியா உண்மையை சொல்கிறாள், முதலில் நான் என் கணவனை நேசிக்கிறேன், பிறகு உங்களை நேசிக்கிறேன், பிறகு இந்த நாட்டை நேசிக்கிறேன் என்று வரிசைப்படுத்தி பேசுகிறாள். அற்புதமான படிக்கணும். ஏதாவது ஒன்று ஒரு பெரிய இலக்கியம் என்று சொன்னால் நான் அதை குறித்துக் கொள்ளும். எப்பவுமே நான் படிக்கக்கூடிய காலத்திலிருந்து வை பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் ஷேக்ஸ்பியர், ஐ ஷுட் நோ. யாராவது எதையா பற்றி புகழ்ந்து பேசினால் அந்த இலக்கியத்தை உள்ளுக்குள்ளே போய் பாருங்க. கார்கியை பத்தி படிச்சிருந்தா, ரஷ்யன் ஷெகாவ், இவங்கெல்லாம் படிக்கணும்னு எனக்கு ஆசை வந்த காரணமே, எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் சாதாரணமாக பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சாதாரணமாக உலகம், இலக்கிய உலகம் ஒரு பாராட்டாது. அப்படி பாராட்டினால என்ன இருக்கிறது போய் பார்க்க வேண்டும். அந்த கடைசி பெண் சொன்னா, உனக்கு நாடு கிடையாதுன்னு கிங் லியர் அவளை வெளியில துரத்தி விடுகிறான். அவள் சென்று விடுகிறாள். அவள் போய் மற்ற 2 பேருக்கும் நாட்டை எழுதி வைக்கிறான். எழுதி வச்ச அடுத்த நிமிஷம் அப்பாவை வெளியில் துரத்தி அனுப்புறாங்க. அவன் பைத்தியகாரம் போல ஊர்ல இங்க திரிஞ்சுட்டு இருக்கான். அந்த நேரத்திலே அந்த 3வது பெண் அவளுடைய கணவனும் சேர்ந்து இங்கே நாட்டிலே படையெடுக்கிறார்கள்.
கடைசியில டிராஜடி. எல்லாம் அவன் குடும்பமும் அந்த பெண்கள் எல்லாமே ராஜ்யம் எல்லாம் அழிந்து போகிறது என்பது அந்த டிராஜடி. துன்பியல் தான். எதுக்கு சொல்ல வரேன், அங்க கிங்லியரா இருந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய மகாபாரதம், ராமாயணம் எல்லாம் துன்பியல் தான். எல்லாத்தையும் டிராஜடி இருக்கு. அப்போ அதுதானே மேக்சிமம். இப்போ பாரதி சொல்லக்கூடிய வேடிக்கை என்பது வேடிக்கை மட்டுமல்ல, அது வேதனை பொருந்திய வேடிக்கை. அதுதான் உலகம். அந்த உலகத்திலிருந்து மீண்டு வரக்கூடியது தெய்வ நம்பிக்கை, தெய்வத்தினுடைய அனுகிரகம், அதனுடைய அருள். அதைத்தான் பாரதி இங்கே பொதிந்து வைக்கிறான். இந்த உலகம் துன்பமே. ராமாயணம் எப்படி முடியும்? ராமாயணம் இதிலே முடிகிறது என்று பார்த்தால் பாரதியே எழுதுகிறான், ராமனும் மாண்டான், கிருஷ்ணனும் மாண்டான் என்று எழுதுகிறான். பலர் புகழ்ந்த ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தான், சரையு நதியில போய்கொண்டே இருக்கிறான், அப்படியே மூழ்கி போகிறான். கண்ணன் எப்படி இருந்தான் தெரியும்? யாதவ குலத்துக்கு இடையே சண்டை நடக்கிறது. அதுல வந்து உலக்கை எடுத்து அடிக்க, உலக்கை மாதிரி ஒரு சின்ன அந்த புல் இருக்குது, அது போய் கண்ணனுடைய அம்பு, மான் ஏதோ கண்ணன் படித்துக் கொண்டு உறங்கி கொண்டிருக்கிறான். ஒரு மான் இருக்கிறது நினைத்து கொண்டு அந்த யாதவ குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்பை இதை சாகிறான். அப்போ வாழ்க்கையில பார்த்தா அத்தனை காவியங்களும் துன்பத்திலே முடிகின்றன. ஆனா கம்பன் ஒரு மாறு, அதனால்தான் கம்பன் செய்த ராமாயணத்தில் இருக்கக்கூடிய மாறுதலாக நாங்கள் கம்பன் விழாவில் பேசும்போது குறிப்பிடுவோம். முதல்ல இதை சொன்னவர் வந்து பேராசிரியர் ராதாகிருஷ்ணன், திருச்சி ராதாகிருஷ்ணன் அவர் குறிப்பிட்டார்கள். பல பேர் அதை பல பேர் அந்த பொருள் எல்லாரும் கம்பன் விழால கேட்பவர்களுக்கெல்லாம் தெரியும். அதுல முக்கியமான மாறுதல் கம்பன் என்ன செய்தான் என்றால், பட்டாபிஷேகத்தோடு நிறுத்திட்டான். அதுக்கு மேல போல பட்டாபிஷேகத்துக்கு மேல துன்பியல், வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பத்தை காட்ட கொடுக்கிறோம். அது மாதிரி பொறாமை. எனக்கு தெரிஞ்சு பொறாமை என்ற அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஏதாவது ஒரு இலக்கணம் வேண்டும் என்றால் தி ஜானகிராமனுடைய பாயசம் என்ற கதை. நீங்க யாராவது படிக்காதவங்க இருந்தான்னா தயவு செய்து இந்த பாயசம் என்ற கதையை படியுங்கள். பொறாமை என்பதற்கு சரியான அர்த்தம் அதுதான். 77 வயது இருக்கக்கூடிய ராமநாதன் என்ற பெரியவர், அவருக்கு என்ன இல்லை, நல்ல உடல் இருக்கிறது, ஆண்டவன் வலிமை கொடுத்திருக்கிறான். தீஜாரா எழுதுவார், ஜானகிராமன் எழுதுவார், பலகையா உடம்பு, மார் கட்டு கட்டா காலு கம்பு அப்படி சென்றப்பார். அவர் தன்னுடைய அண்ணன் மகன் சுப்பராயன் பேரு, அவனுடைய மகள் திருமணத்துக்கு அங்க அந்த ஊர்ல இருப்பார், காவிரி கரையில இந்த திருமணம் நடக்கிறது. அவர் தன்னுடைய அண்ணன் மகனை பார்த்து பொறாமை கொள்வார். ஆச்சரியம், என்னடா இது, என்னையும் பார்த்தா, என்னை பார்த்தா யாராவது என்னத்தான் இளையவன் சொல்லுவான், உன்னை பார்த்தா சொல்ல மாட்டேன், முதுகு குனைந்து நீ வந்து ஆஸ்மால கஷ்டப்பட்டு கொண்டிருக்க, நீ எப்படி உன்னுடைய 7 பெண்களுக்கும் அருமையா திருமணம் செய்து வைத்தாய்? பொறாமப்படுவார். அப்புறம் தான் தெரியும், இவருடைய ஒரு பெண் விதவையாக நிற்கிறாள், நார்மடி போட்டுக்கொண்டு முண்டனம் செய்து கொண்டு நிற்கிறாள். அப்படியே அந்த பையனுடைய வளர்ச்சி, இவர் தூக்கி வளர்த்த பையன், ரொம்ப அருமையான கதை. இறந்து போன அவருடைய மனைவி பாலம்மாள் வந்து பேசுற மாதிரி தோணும் இவருக்கு. நீங்கெல்லாம் சேர்ந்து அந்த பையனை ஒழுங்கா படிக்க வச்சீங்களா, அவனை விட்டுட்டீங்களா? யாரோ படிக்க வைத்து, யாரோ நன்றாக படிக்கிறான் அந்த பையன் என்று சொல்லி அவனை IAS இந்த மாதிரி படிக்க வச்சு அவனை உயர்ந்து விட்டான். இவர் பாப்பார், எங்க திரும்பினாலும் அந்த ஊர்ல வந்து பார்த்தா சுப்பராயன் பாலம், சுப்பராயன் கட்டின மருத்துவமனை, சுப்பராயன் கட்டிய பள்ளிக்கூடம், ஒவ்வொன்னு பார்க்கும்போது வயிறு புகஞ்சு எரிஞ்சு அந்த கல்யாணத்துக்குள்ள இவரால் நிற்க முடியல. அந்த கல்யாணம் அருமையா நடக்கிறது. என்னடா இப்படி அடா பண்ணுவ, 7 பெண்களுக்கும் இவ்வளவு அருமையா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க, உன்னுடைய சீர்சனத்தை எடுத்துக்கொண்டு உன்னுடைய சம்பந்திகள்லாம் இவ்வளவு அருமையா வருகிறார்கள். அந்த கதையை படிக்கணும். அந்த எரிச்சலோட சேர்ந்து வர அந்த கிச்சனுக்குள்ள போவார். உள்ளுக்குள்ள எல்லாரும் பார்த்துட்டு வெளியில வந்து அந்த மாலை மாற்று நிகழும். அது வந்து ராமன் சீதைக்கு மாற்றக்கூடிய மாலை போல எல்லாரும் சேர்ந்து அதை பார்க்கக்கூடிய பெரிய ஒரு விழாவாக ஊரே சென்றதை பார்த்து கொண்டிருக்கும். எல்லா இடமும் காலியா இருக்கும். இவர் தன்னந்தனியா நின்று கொண்டிருப்பார் அந்த கிச்சன்ல. அங்கங்க அந்த கொலவென்று மொலவென்று தீ பரவி நிற்கும். அதை எழுதுற மொலன்னு அந்த தீ எரிஞ்சுட்டு இருக்குமா. பெரிய பெரிய அண்டாக்கள்ல சாம்பார் அதெல்லாம் இருந்திருக்கும். அந்த வெப்பம் வேற. இவருக்கே வந்து உடலிலே இதை தாங்க முடியல அவருக்கு. என்ன அந்த பொறாமை தீயை ஜானகிராமன் காட்டியது போல ஒரு பயம் நம்ம காட்ட முடியாது. உலக இலக்கியங்களிலே தனிப்பட்ட இடம் அதற்கு உண்டு. அந்த நேரத்துல இவருக்கு தோணும், என்னன்னா பார்த்தா இன்னொரு இடத்துல வந்து ஒரு அருமையான ஒரு பெரிய ஒரு, அதுக்கு பேர் வந்து இந்த பெரிய அண்டா ஒண்ணு இருக்கும். அந்த அண்டா அது ஜோட்டாவோ ஏதோ ஒரு பேர் ஒண்ணு உண்டு. அந்த ஊர்ல இருக்க ஒரு பேர் சொல்லுவார். அது பெரிய, அது ஃபுல்லா கிட்டத்தட்ட 500-600 பேர் சாப்பிடக்கூடிய அளவு இருக்கக்கூடிய பால் பாயசம், நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. உள்ள முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் போட்டு, ஏலக்காய் எல்லாம் போட்டு அப்படியே வாசம் வந்து கொண்டே இருக்கிறது. அது பக்கத்துல யோசித்து கொண்டு அக்கம் பக்கம் பார்ப்பார். எல்லாரும் போயிருப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. எங்கேயோ பார்த்தா ஒரு ஓரத்துல ஒரு சின்ன பையன் உட்காந்து ஒரு ஓரமா
அவன் மட்டும் வெள்ளரிக்காயை வெட்டின்னு இருப்பான் ஒரு ஓரமா. யாரும் இருக்க மாட்டார். பொறாமை தாங்க முடியாமல் அந்த தீ பொறிப்பவர் உள்ளே இருக்கக்கூடிய பொறாமை தீ உள்ளே கனன்று கனன்று ஒரு கணத்திலே இத்தனை பேர் சாப்பிடுவதற்காக ஆக்கி வைக்கப்பட்ட அந்த பாயசத்தை அதை யாரும் ஒரு ஆளா எடுக்க முடியாது, ஒரு ஆளை தள்ள முடியாது. 77 வயசுல இவருக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த். அதோட அந்த பொறாமை தீ வேற காலாலே எத்தி விடுகிறார். அது அப்படியே கீழே கவிழ்ந்து விழுந்து அந்த பாயசம் எல்லாம் அந்த சாக்கடையிலே ஓடுகிறது. அது போகும்போது அந்த பையன் அப்பதான் தெரியும் பாக்குறான். ஐயோ ஐயா என்ன ஆச்சு வருவார், சொல்லுவார் என்னடா இது யாரும் பார்க்கலைங்க, ஒரு பாயசத்துக்குள்ள ஒரு பெருச்சாளி கிடக்கு, எலி கிடக்கு, இதை யாரும் பார்க்கறது இல்ல என்று தான் செய்த செய்கையை நியாயப்படுத்துகிறார். பின்னாலே அவருடைய பெண் வந்து பார்க்கிறாள். பெண் பார்க்க அவளுக்கு தெரிஞ்சு போச்சு இவருடைய பொறாமை குணம். அவர் எழுதுறார் தேஜானம, தன்னுடைய அவருடைய மனைவி போல அவருடைய பெண்ணுக்கும் இவருடைய உள்ளம் தெரிந்து விட்டது. கண்களாலே முள் போன்ற கண்களாலே பார்க்கிறாள். கண்ணுல முள்ளு வருமா என்று எழுதுவார் ஜானகிராமன். அவ பார்க்கிறா, தெரிஞ்சு போச்சு என்ன பண்ண. இவர் சும்மா கத்தின்னு இருக்கார், கத்தி கொண்டு அங்கே போகிறார். கூட்டத்துக்குள்ள பாரு, என்ன யாரும் இந்த பாயசத்தை எலி இருக்கு யாரும் பார்க்கவே இல்லை என்று கத்திக்கொண்டே போகிறார். மறைந்த மனைவி வாலம்மாள் அவளுடைய எதிர்க்க வந்து அவ வந்து பாக்குற மாதிரி தோன்றது இவருக்கு, அவருக்கு தெரிஞ்ச தேங்கிற மாதிரி. சார் ஜானகிராமன் கதையெல்லாம் வாழ்த்தால எப்படி சொல்ல முடியும், என்னால சொல்ல முடியாது. அது வந்து அது படிச்சுதான் புரிஞ்சுக்கணும். எதுக்கு சொல்றேன், அப்படி வாழ்க்கையிலே மனிதர்களுடைய அந்த இடர்பாடு, மனிதருடைய அந்த மிகப்பெரிய சோகம் அதுதான். அதுதான் கதைகளிலே, அதுதான் இலக்கியமாகிறது, அதுதான் வேடிக்கை மனிதர்கள். அப்போ வேடிக்கை மனிதர்கள் என்று பாரதி சொன்ன இடத்திலே இத்தனை வேதனை இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அது சாதாரண வேடிக்கை மனிதர்கள் என்று சொல்லிவிட்டு ஓடி விடுகிறார்கள். அங்கே பாரதி சொன்னது வேடிக்கையான விஷயமே அல்ல, அது வேடிக்கையே கிடையாது. இந்த சமுதாயத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ற அறிவில்லாதவர்கள், பேராசை பெருநஷ்டம் என்று சொல்லலாம். அது மாதிரி எத்தனை கதைகள் உலக இலக்கியத்தில், எத்தனை கதைகள் ஆங்கிலமா இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் எத்தனை பேர் எழுதியிருக்கிறார்கள். நேற்று கூட போன முறை நான் சொன்ன முருங்கை மர மோகனி பத்தி சொன்ன கு அழகிரி சாமி கதை, அதுவும் இந்த மனத்தினுடைய மாற்றங்கள் பற்றி எத்தனை பேர் எழுதியிருக்கிறார்கள். ஆகவே இந்த பாட்டிலே பாரதி குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னென்றா, இலக்கியத்தினுடைய பின்னணியை குறிப்பிடுகின்றான். உலக இலக்கியம் அத்தனையும் நான் சொல்வதுண்டு, நேர்கோடுகள் ஓவியமாகாது, வளைந்த கோடுகள் தான் ஓவியமாகும். அதே போல அங்கங்கே குறை இருக்கக்கூடிய பாத்திரங்கள் தான் உலகிலே உலவுகின்றன. அதை பார்த்து எழுதக்கூடியதான் ஒரு இலக்கியமாக மாறுகிறது. எனவே ஒரு இலக்கியம் படைக்க பாரதி கதையில எத்தனை பேர் சந்திரிகையின் கதையெல்லாம் எழுதியிருக்காங்க, பாரதி படிச்சு பாருங்க, அருமை. சந்திரிகையின் கதையை படிச்சுட்டு அந்த கதை பாதியில முடிகிறது. அதை புதுமை பித்தன் தொடர்ந்து எழுதுகிறார், ஒரு சிறுகதை எழுதுகிறார் பாரதியினுடைய கதையிலிருந்து. அந்த கதை முடியலைன்னா என்ன ஆகும்னு எழுதுறாரு, அந்த கதையெல்லாம் எழுதுறாரு. அத்தனை கதைகள் புதுமை பித்தனாட்டும் அதுக்கு பின்னாடி வந்த அத்தனை பெரும் எழுத்தாளர்கள் என்று இருக்கக்கூடிய ஜெயமோகன் வரை அத்தனை பேர் எழுதிய கதைகளிலும் இருக்கக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால், இந்த மனிதனுடைய வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி, அது வரைக்கும் வருது எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்துல. இன்னொரு கதை யாரோ அன்றைக்கு ஒருத்தர் படித்தார்கள், யாரு நம்ம இதுல கதை சொல்றக்கூடிய நேரத்துல யாரு படித்தாலும் தெரியல, ரேவதியா யாரு பண்றாரு. ஒருத்தர் வந்து இந்த ஒருத்தனுக்கு ஏதோ கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாரு, சாகிற நேரத்துல ஒரு நன்றிக்காக ஒருத்தருக்கு வந்து கொடுக்கணும், செக் எழுதி அவனை தானம் கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாரு. கடைசியில வந்து எப்படியோ உயர் பேசிடுவார். அப்போ கேட்பாரு, வந்து இந்த செக்கில் கையெழுத்து இன்னும் போடலன்னு ஒண்ணு செக்கையை வாங்கி வச்சுருவார். இந்த ஒரு கதை ஒண்ணு யாரு சொன்னார்கள் தெரியல. அது மாதிரி வந்து பல கதைகள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே எதை சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த மனித வாழ்க்கையினுடைய அந்த வீழ்ச்சி, அந்த வீழ்ச்சியிலிருந்து மீள வேண்டும். அப்போ பாரதி கேட்கிற வரம் என்ன என்று கேட்டால் இதைத்தான் கேட்கிறான் பாரதி. வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேனோ என்று கேட்டால், இந்த வீழ்ச்சியை நீ தடுக்க வேண்டும் அம்மா, இந்த வீழ்ச்சியை நீ தடுக்க வேண்டும் என்பதால் தான் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கேட்டுருக்க. நான் ஏன் உன்னிடம் மன்றாடுகிறேன், இது எனக்கு தனிப்பட்ட விஷயம் இல்லை. காணி நிலம் வேண்டும் என்ற பாடலிலே எப்படி எழுதுகிறான் பாருங்க கடைசியில, பாட்டு கலந்திடவே இங்கு ஒரு பத்தினி பெண் வேண்டும், எங்கள் கூட்டு கலியினிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும், இந்த பாட்டு திறத்தாலே இந்த வையத்தை பாலித்திட வேண்டும், நான் சந்தோஷமா இருக்கணும், நான் இருக்கணும், என்னுடைய பெண் என்னுடைய மனைவியோடு சேர்ந்து பாடணும் அப்படிங்கிற வரைக்கும் அவனை தனிப்பட்ட விஷயமா தோன்றுது. அடே பாரதி தனக்காக இத்தனை எல்லாம் கேட்டுக்கொள்ளுகின்றானே என்று கேட்டால் கடைசியில சொல்றான், அத்தனை இன்பமும் அத்தனையும் களிப்பும் அத்தனை ஆற்றலும் அத்தனை எழுத்தும் அத்தனை வேகமும் அத்தனை ஆவேசமும் எனக்கு இல்லமா, பாட்டு திறத்தாலே இந்த வையத்தை பாலித்திட வேண்டும், ஒரு நாள் காப்பாத்துறது இல்ல, பாலித்திட வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும். என் வாழ்நாளில் மட்டுமல்ல, என் வாழ்நாளுக்கு பிறகும், என்னுடைய காலத்துக்கு பிறகும்
இந்த வார்த்தைகளுடைய வலிமை இருக்கிறதே, அது மக்களுடைய விழிகளை திறக்க வேண்டும். அவர் மனதில் இன்னும் கொஞ்சம் ஈரத்தை ஊட்ட வேண்டும். இதெல்லாம் நீ செய்ய வேண்டும் அம்மா. அதைத்தான் கேட்கிறான் பாரதி. அதனால இது ஒரு சாதாரண ஒற்றை பாடல் அல்ல. இந்த பாடலிலே பாரதியினுடைய ஜீவன் இருக்கிறது, பாரதியினுடைய உயிர்ப்பு இருக்கிறது. எவ்வளவு நேரம் படித்தாலும் மறுபடி தோன்றக்கூடிய அற்புதமான பாரதியுடைய செம்மையான கருத்துக்கள் இதில் இருக்கின்றன. ஆனா அது எங்க கொண்டு வச்சா யோக சித்திங்கிற பாடல்ல 4வது ஸ்டான்ஸா இருக்கிறது. அதனால நம்ம அப்ப வகைப்படுத்தி பார்க்கும்போது இதற்காகத்தான் வரம் கேட்கிறான். இந்த வரம் கேட்கறது வேற என்னெல்லாம் பண்றான் பாருங்க. அதனால இந்த முன்னுரையோடு பார்த்தால்தான் அவன் கேட்கக்கூடிய வரத்தினுடைய அளவு சரி. இது அத்தனையும் கேட்ட பிறகு இவன் அடுத்த பாடலை ஆரம்பிக்கிறான். என்ன பாட்டு அது? இதெல்லாம் சொன்ன வரைக்கும் நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்றெனக்கு தருவாய். ஸ்லைட்ல ஒரு வாட்டி அந்த பாட்டை ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துடலாம். இஃப் இட்ஸ் பாசிபிள், சுந்தரராஜன் கேன் பிரிங் இட். நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்றெனக்கு தருவாய். இந்த பாட்டை மட்டும் ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துடலாம். நின்னை சில வரங்கள் கேட்பேன். நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ மேல இவ்வளவு தூரம் அதை பத்தி நான் ஏன் பேசினேன் அப்படின்னா, இத்தனை பேசிய பிறகு பாரதி காளியிடம் நின்னை சில வரங்கள் கேட்பேன் என்று சொன்னால், he says I am totally eligible. இப்படிப்பட்ட வேடிக்கை மனிதராக வேதனையோடு சொல்கிறான். இதை தாண்டி இப்படி வீழாமல் நான் எழுந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், நீ எனக்கு இந்த வீழ்ச்சியில் இருந்து ஒரு மீட்சியை கொடுக்க வேண்டும். அதுக்கு சில வரங்கள் கேட்பேன். நான் கேட்கிறேன், சிலதுதான் கேட்க போறேன். இல்ல, அதை நேரே இன்று எனக்கு தருவாய். சாக்கு போக்கு சொல்லாதம்மா, ரொம்ப நாளையாவது அப்புறத்தரை சொல்லாத, நேரே இன்று எனக்கு தருவாய். எந்த முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளாது அழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலை அறச் செய்து மதி தன்னை மேலுக்கு தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய். அதுதான் அந்த பாட்டு. இதை மறுபடியும் பார்க்கலாம் முதல்ல இருந்து. இந்த பாட்டுல பார்க்கும்போது, சார் இவ்வளவு தூரம் சொன்னீங்களே பாரதி பற்றி. பாரதி இந்த பாடலிலே தன்னை தான் கேட்கிறான். முதல்ல அவன் என்ன கேட்கிறான்? இந்த உலகத்தை பற்றி இதுல பேசலையே சார். என்ன கேட்கிறான்? நின்னை சில வரங்கள் கேட்பேன், அதை நேரே இன்று எனக்கு தருவாய். அப்படின்னா என்ன பொருள்? ஒரு சில வரம் கேட்கிறேன், அதை இப்போதே எனக்கு கொடுத்து விடுங்கிறான். அது நமக்கு புரியுது. எந்த முன்னை தீய வினை பயன்கள், அதாவது 3 விதமான வினைகள் இருக்கின்றன. நான் ஏற்கனவே இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஞாபகப்படுத்துறேன். சஞ்சித வினைகள், பிராரப்தம் என்பது இந்த வாழ்க்கையில சஞ்சிதம்ங்கிறது ஏற்கனவே செய்த பாப மூட்டை, அது ஒண்ணு இருக்கு சார். அப்படிலாம் இருக்கா இல்லையா? இன்றைக்கு அதுவே ஒரு பேசு பொருளாக, ஒரு விவாத பொருளாக மாறுகிறது. அதை பத்தி நம்ம கவலை இல்லை. நான் எனக்கு தெரிந்தே பேசுகிறேன். இதெல்லாம் டிஸ்க்ளைமர். நான் படித்த இலக்கியம், நான் படித்த பின்னணி, என்னுடைய கொள்கைகள், மத கொள்கைகள் கூறக்கூடிய அந்த பக்தி இலக்கியங்கள் பேசக்கூடிய சொல்ற பாவம் இருக்கிறது. நம்ம நம்புறோம். அது சஞ்சிதம் என்றால் ஏற்கனவே செய்த வினைகள். சஞ்சிதம் வினைனா பாவம் மட்டும் இல்ல, புண்ணியம் ரெண்டும் சேர்ந்ததுதான். பாவ புண்ணிய 2 வினைகள், இருள் சேர் இருவினை என்று வள்ளுவன் பேசுகிறானே, அந்த பாவ புண்ணிய வினைகள் இருக்கின்றன. சஞ்சிதம். பிராரப்தம் என்பது இப்போ நாம செய்யக்கூடியது. ரோட்ல போகும்போது அது பாட்டு ஒரு ஓரமா படுத்துட்டு இருக்கும் நாய், ரொம்ப கர்மசத்தையா ஸ்கூட்டரை நிறுத்திட்டு கீழேந்து ஒரு கல்லை பொறுக்கி குறி பார்த்து அதை அடிச்சுட்டு அது ஓடுறதை பார்த்து சந்தோஷப்பட்டு போவான். இவன் நிச்சயம் பாவம் தான். அது என்ன சார் ஆகுமா? அடுத்த ஜென்மத்துல இப்படிதான் பிறப்பான். இவன் நாயா இருப்பான், இன்னொருத்தன் யாரோ ஸ்கூட்டர்ல வருவான். அவ்வளவுதான் வித்தியாசமா இருக்கும். ஹரிதாஸ் அவர்கள் அருமையா சொல்லுவார்கள். இதெல்லாம் நம்புறீங்களோ இல்லையோ, ஐ டோன்ட் நோ whether people may question me, why are you to do all this. ஹரிதாஸ் ஒருத்தன் என்ன பண்ணானா, சாகும்போது நிறைய பாவம் பண்ணிருக்கான். ஆனாலும் கடைசியில போகும்போது இறைவனை வேண்டி நான் எனக்கு எப்பவும் வாழ்க்கையில ரொம்ப வசதியோடு இருக்கணும்னு சொல்லிட்டு விழுந்தான். ஆனா அவனுக்கு பண்ண பாவத்துக்கு அடுத்த ஜென்மத்துல என்ன பண்ணா, நாயா பிறந்தானா. ஆனால் நாயா பிறந்தாலும் சில புண்ணியம் செய்தனாலும் கடைசியில இறைவன் பெயரை சொல்லி வேண்டியதாலும் அவன் இப்போ ஏசி கார்ல வரான் அப்படின்னார். அவர் சொன்னார் ஹரிதாஸ், ஏசி கார்ல ஒரு நாய் வந்ததுன்னா அது ஏன் அப்படி வருதுன்னு சொன்னா இதுக்கான விளக்கம் என்று ரொம்ப இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன ஞாபகம் இருக்கிறது. ஆகவே இருள் சேர் இருவினை சொன்னாரே, அப்படி இருக்கிறது. ஆக இது வித்தியாசமான விஷயங்கள். முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளாது அழிந்திட வேண்டும். என்னுடைய சஞ்சித வினைகளா இருக்கக்கூடிய பழ வினைகளை அழிக்க வேண்டும். இன்று புதிய வினைகள் இன்னும் மூளாது இருக்க வேண்டும். நமக்கே தெரியாம எத்தனையோ பாவம் செய்வோம். இதை செய்யாது நான் இருக்க வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி,
கணந்தொறும் கணந்தொறும் புதிய தோற்றம் என்று சொன்னானே, இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலை அறச் செய்து, கவலை உற இல்ல, அற என்றால் தீர்த்தது, அறச் செய்த வீழச் செய்து, இல்லாமல் செய்து, எனக்கு எந்த கவலையும் கொடுக்காமல் என்னை ஒரு புதிய உயிராக்கி மதி தன்னை மிக தெளிவு செய்து, ரொம்ப முக்கியம் அது, என்னுடைய அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம் என்று பாடுபவன் பாரதி. அப்படி மதி செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய். இதுதான் இந்த பாட்டினுடைய விளக்கம். அப்ப இதெல்லாம் ஏன் கேட்கிறான் என்று சொன்னால், இப்போ ஒரு மருத்துவர் இருக்கிறார். அந்த மருத்துவர் ஒரு ஒரு இன்ஃபெக்டட் ஏரியா, அந்த ஏரியால போய் மருத்துவம் பார்க்க வேண்டும் சொல்ல, அவர் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும். அப்ப பாரதி பின்னாடி தான் தெரியும் நமக்கு, பாரதி ஏன் இதையெல்லாம் கேட்கிறான் என்று சொன்னால், நான் என்னை நல்ல விதத்தில் இருக்கணும். ஐ யூஸ் டு சே, ஒரு ஒரு பாப்புலர் இங்கிலீஷ் மெசேஜ் இஸ் தேர். இஃப் யூ ஆர் அ ப்ரூம்னா தொடப்பக்கட்டை. இஃப் யூ ஆர் அ ப்ரூம் டு கிளீன் அ ரூம், யூ மஸ்ட் பி கிளீனர் தேன் த ரூம் அப்படின்னு ஒரு ஆங்கில இது. நீ ஒரு துடைப்பட்டை, நீ ஒரு அறையை சுத்தம் செய்யக்கூடிய துடைப்பக்கட்டையாக இருந்தால் நீ அந்த அறையை விட சுத்தமாக இருக்க வேண்டும். இப்ப நம்ம என்ன பண்றோம், ரொம்ப மோசமான தொடப்பக்கட்டை எடுத்து வீடெல்லாம் பெருக்கிட்டு இருக்கோம், எங்கேயோ இருக்கிற குப்பையெல்லாம் இங்க வந்துடும். அப்ப எது சுத்தம் செய்கிறதோ அது சுத்தம் செய்யப்படக்கூடிய விஷயத்தை விட புனிதமாக நல்லதாக இருக்க வேண்டும். அப்படி மனிதர்களுடைய மனப்பாங்கு, மனிதனுடைய இயல்பெல்லாம் மோசமாகி இருக்கக்கூடிய நேரத்திலே இவர்களை மாற்ற வேண்டும், இந்த வையத்தை பண்புற நலம்பெற செய்ய வேண்டும், இதை நாளும் நான் பாதுகாக்க வேண்டும், இதை பாலித்திட வேண்டும் என்று சொன்னால் என்னை புதிய உயிராக்கு, எனக்கு எல்லா விதமான அனுகூலங்களையும் கொடு. லைக் அ ஸ்பைடர் மேன், லைக் பேட்மேன், ஸ்பைடர்மேன்லாம் வருது, பெரிய சூப்பர் மேன், அந்த மாதிரி எனக்கு உள்ள ஒரு பெரிய வலிமையை கொடு. பின்னாடி தோலை வலிவுடையதாக்கி பின்னாடி கேட்க இருக்கிறான். அதுக்கு ஆரம்பமாக என்னை மனத்தளவிலே எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கவை. இதுல இன்னொரு அகச்சான்று என்னன்னா, இவன் கேட்டெல்லாம் அவனுக்கு கிடைக்கல, அவன் இல்லாத வாழ்க்கையிலே இருக்கிறான், இவனுடைய பாவ வினைகள் போகிறதா இல்லையான்னு தெரியல, வாழ்க்கையிலே வறுமையோடு இருக்கிறான், வாழ்க்கையிலே சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறான். அதனால்தான் கடைசி 2 லைன்ல பார்க்கும்போது, எனக்கு ஏதும் கவலை அறச் செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய். இதே உரைநடையிலே பாரதி எழுதுகிறான், அம்மா உப்பு புளிக்கு அலைய வைக்காத என்ன, நான் உன்னை பற்றி பாடுகிறேனே. ஆனா உன்னை பற்றி பாடுகிறேன் என்று சொன்னால், பாரதி காளியையும் பராசக்தியும் பாடிய அத்தனை பாடல்களிலும் அவன் இந்த நாடும் மக்களும் உலகமுமே வலிமையுற வளம் பெறத்தான் வேண்டுகிறானே ஒழிய தனக்கென எதுவும் வேண்டவில்லை. ஆகவே நண்பர்களே, இன்று நாம் பார்த்தது ஒரு பாடலை மிக விரிவாக பார்த்தோம். காரணம், அது ரொம்ப பாப்புலர், எல்லாரும் மேற்கோள் காட்டக்கூடிய அந்த பாடல். ஆனால் அதில் இந்த வேடிக்கை மனிதர் என்று சொல்லும் போது பாரதியோட நெஞ்சம் குமிர்கிறது, வேதனையிலே நிற்கிறது. இப்படிப்பட்ட கீழான ஒரு உலக வாழ்க்கையிலே மனித வாழ்க்கையை அம்மா நீ வரம் கொடுத்து மேம்படுத்த மாட்டாயா? இது கிருதயுகமாக மாறாதா? இங்கு இருப்பவர் அனைத்தும் வளமுறும் தேவர்கள் போலே மண்ணில் இந்த விண்ணை இங்கே கொண்டு வர வேண்டாமா என்றெல்லாம் எதிர்பார்க்கிறான் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.